ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ எங்களோட செகண்ட் டே காலையில் எந்திரிச்சாச்சு, கடன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி குளிச்சு ரெடி ஆகி கீழே வந்தால் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி இருந்ததுங்க எங்கள் ஹோட்டலில். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டஃப், சாசேஜஸ்ஸு, எக்கு, சீரியலு, இது எல்லாத்தையும் விட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? வாஃபில் இருந்தது. வாஃபிலுக்கு ஒரு பெரிய லைன் இருந்தது. நான் கொஞ்சம் நேரம் நிற்பேன், அவர் கொஞ்சம் நேரம் நின்னார். அந்த மாதிரி தான் போய்ட்டு இருந்தது. பட் கடைசியில் எங்கள் டர்ன் வந்தப்போ இந்த மாதிரி சைடில் வந்து வாஃபிலோட அந்த பேட்டரை வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம தேவையானதை எடுத்து ஸ்குவீஸ் பண்ணி நம்மளே வந்து சுட சுட வாஃபிலை வந்து அந்த மிஷினில் ஊற்றி ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் பிடிக்கும். எஸ்பெஷலி லியாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா 2 minutes வாஃபில் ரெடி. Who is that? ஸோ நாங்கள் வந்து நல்லா சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து சாப்பிட்டாச்சு, முடிச்சாச்சு. இனி நம்ம இன்னைக்கு செகண்ட் டே எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் மேஜர் ஆஃப் த சுத்தலே. ஸோ we are praying that our legs and everything will be stable. மெயினாக வந்து கம்ஃபர்டபுள் ஷூஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஐயோ, ஓவர் த லைஃப்பில் நான் வந்து ஒரு ரொம்பவும் ப்ராப்பராக ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டைலெல்லாம் செகண்டரி, மேண்டட்ரியாக ரொம்ப ரொம்ப ப்ராப்பரான ஷூஸ் போட்டுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எஸ், நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காரை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு லொக்கேஷனுக்காக போயிட்டு இருந்தோம்னு வைங்களேன், பார்க்கிங்கே வந்துட்டு நம்ம சொத்து எழுதி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பேசிக்லி நாங்கள் என்ன ஃபிகர் அவுட் பண்ணோம்னா, டைம் ஸ்கொயர் பக்கத்தில் ஒரு பார்க்கிங் கராஜ் வந்து நமக்கு டைம் ஸ்கொயர்லேருந்து லைக் கைண்ட் ஆஃப் ஒரு 6 minutes வாக், அவ்வளோதான். அங்கே வந்து ஒரு சூப்பரான டீல் ஸ்ட்ரைக் பண்ணோம். அதனால் சரி, அங்கே ஃபுல் டே பார்க்கிங்க்கு அங்கே பண்ணிட்டோம் அப்படின்னா, இனி நம்ம பண்ண போகிற எல்லா விஷயங்களும் அந்த நியூயார்க் சிட்டியோட டவுன் டவுன் ஏரியாவில் மட்டும்தான். அப்படிங்கிறனால அங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கே வந்து மாட்டான்னு நம்ம ஊரில் சொல்லுவோம், இங்கே சப்வே, நியூயார்க் சப்வே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துக்குமே கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால் அதில் போயிட்டு வந்துட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதை தான் நம்ம அங்கே போய் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ நேராக வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த டைம் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்க பார்க்கிங் கராஜில் ஃபஸ்ட்டு பார்க் பண்ணிடலாம். அப்படி ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பியூட்டிஃபுல்லான ரிவருங்க, வீடியோ எடுக்காமல் இருக்க முடியல. அதுக்கப்புறமா பார்க்கிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த பார்க்கிங் ஸ்பாட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள வண்டியை நிறுத்திட்டு கொடுத்துட்டோன்னா அவங்களே எடுத்துகிட்டு போய் வேலை பார்க்கிங் மாதிரி பில்டிங்க்கு டாப் ஃப்ளோரில் போய் எங்கேயோ நிறுத்திடுறாங்க. அது இந்த மிஷின்ஸ் மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி டைப்பு. ஸோ $17 பார்க்கிங் கிடச்சிச்சு, ஃபுல் டே பார்க்கிங் கிடச்சிச்சு. சூப்பரான ஸ்பாட்டுன்னு போட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். மேப்பை போட்டு நாங்கள் சப்வேயை தேடி போயிட்டுருக்கோம். சப்வேலேருந்து ட்ரெயினை எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகலான்னு முடிவு பண்ணோன்னா லைக் ஹட்சன் யார்ட்ஸ் அப்படின்ற இடத்துக்காக நாங்கள் அப்படியே மேப்பு போட்ட மேனிக்கு அப்படியே நடந்துகிட்ருக்கோம். ட்ரெயினுக்காக வெயிட்டிங்க. வந்துச்சுன்னா ஏறினோம்னா போயிடலாம். ஆமாம், எப்படிக்கு போகணுங்கள ஹட்சன் யார்ட்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து அப்சர்வேஷன் டெக். இட்ஸ் a new one. You know but நாங்கள் இந்த டவுன் இல்ல. யா, நாங்க இருக்கும்போது எங்களுக்கு 2017 ஆ டைம்ல இல்ல. 17 I when it got we don't know. ஹட்சன் யார்ட்ஸ் அப்படின்ற இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ இங்கே நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். இந்த வெசல் அப்படின்ற பில்டிங், இன்னொன்று அப்சர்வேஷன் டெக் ஒன்று அங்கேயே இருக்குது. ஸோ அது ரெண்டுமே அந்த ஹட்சன் யார்ட்ஸ்குள்ளேயே இருக்குது. நான் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை பார்த்துட்டப்ப ஸ்மூத்தி ஆர்டர் பண்ணேன். ஒரு மிக்ஸ்ட் ஸ்மூத்தி மாதிரி 2-3 ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தாங்க. ஆப்வியஸ்லி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், நியூயார்க் சிட்டி, அவாய்டே பண்ண முடியாது. இது தாங்க நம்ம வந்து நான் சொன்ன இந்த ஹட்சன் யார்ட்ஸில் இருக்க த வெசல் அப்படின்னு சொல்கிற பில்டிங்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டெப்ஸ் தான், வேணும்னா ஏறி போகலாம், ஆனால் முடியாதுங்க, காலெல்லாம் கழண்டு விட்டுரும். அதனால் நல்ல சூப்பராக ஃபோட்டோ எடுத்தோமா முடித்தோமா அப்படின்னு நினச்சோம். பக்கத்துலேயே வந்து அதுக்கு ஆப்போசிட்லேயே அப்சர்வேஷன் டெக் இருக்குது. அந்த மேலே வரைக்கும் போயிட்டு நம்ம ஃபுல் சிட்டியை வியூவாக பார்க்கலாம். ஸோ இந்த பில்டிங்கோட பேர் த எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்னும் நிறைய அப்சர்வேஷன் டெக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. What do you see? Statue of Liberty.
அந்த வியூ பாயிண்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்தப்போ இங்கே நிறைய அந்த பில்டிங்குள்ளேயே நிறைய ஸ்டோர்ஸ் இருந்தது. ஒன் ஆஃப் த ஸ்டோர்ஸ் வந்து இந்த கேண்டி ஸ்டோர்ஸ். இந்த ஜெல்லி முட்டை என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லி அதில் கொஞ்சம் பிக் பண்ண சொன்னார். நானும் பிக் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்த இடம் தான் செல்சி மார்க்கெட் அப்படின்ற ஒரு இடம். இந்த மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான ஸ்டோர்ஸ் இருக்குங்க. ஸ்டோர்ஸை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் பெருசாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. பட் ரொம்ப இந்த அன்யூஷுவலான ஸ்டஃப்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி பூவு சட்டி இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்தது தான். அதுக்கப்புறம் இந்த பெயிண்டர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரியான பாட்டிங் ஸ்டஃப்ஸ் மாதிரியெல்லாம் கொஞ்சம்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போகிறது முக்கியமாக இந்த இடத்துக்கு ஃபுட்டு வந்து வெரைட்டியாக வந்து கீழே பல விதமான ரெஸ்டாரண்ட்ஸ் அதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். Yeah, I know. What are you eating, mommy? Beef bulgogi bowl. She's a Korean fan, so she will eat. Wait. Hey guys, it's liberated. It's time for us to get the food. Yes, let's go. Let's go. Again. Is that? It's liberating again, guys. Yeah. Okay, Let's get our. That was nice, yummy steak burger with fries. Let's go. Dixon's. These are from fresh ground beef. ஸோ செல்சி மார்க்கெட் நம்மளோட ஹட்சன் யார்ட்ஸ் ரெண்டுமே பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து அங்கே செல்சி மார்க்கெட்டுக்கு வெளியே வந்தப்போ இந்த சைக்கிள்லாம் இருந்தது. நாங்கள் ஒரு ஊபர் புக் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம நடந்து வரலாம், இல்லாட்டினா வேணால் வந்து ஒரு சப்வே எடுத்துக்கலாம். பட் இங்கேருந்து நம்ம இனி அடுத்தது போகிற இடம் வந்து செயின்ட் பேட்ரிக்ஸ் கெதீட்ரல். அதாவது இது வந்து டைம் ஸ்கொயர் கிட்ட. அதுக்கு மட்டும் நாங்கள் ஒரு ஊபர் எடுத்துக்கிட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ செயின்ட் பேட்ரிக்ஸ் கெதீட்ரல் ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. இட் வாஸ் ஹியூஜ் அண்ட் மேசிவ். நான் மெஸ்மரைஸ் ஆகிட்டேன் அவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து. நம்ம வந்து இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் மாஸ் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கு தான் வந்தோம். எவ்வளோ பெரிய சர்ச் பாருங்களேன். மாஸ் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள சர்ச்சோட கெதீட்ரல் கிஃப்ட் ஷாப் இருக்குது, அது க்ளோஸ் ஆகிடும். அதை பார்த்துட்டு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக மாஸ். ஓ மை காட், இங்கே பாருங்கள் ஸ்டாச்சூஸ். பியூட்டிஃபுல். ரொம்ப அழகான ஸ்டாச்சூஸுங்க. நேட்டிவிட்டி செட்டெல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது தெரியுமா? பல விதமான ஸ்டாச்சூஸ், ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷனாக தான் இருந்தது. கலர்டு ஒன்ஸு, நல்ல ஒயிட் ஒன்ஸு, அப்புறம் ஆன்டிக் ஃபினிஷ் மாதிரி. இங்கே பாருங்கள் செயின்ட் மைக்கேல்ஸோட ஸ்டாச்சூஸ்ன்னு சொல்லி பல விதமான ஸ்டாச்சூஸு. எனக்கு ரீசனபிளான ப்ரைஸாக தான் பட்டுச்சுங்க. நான் பல இடத்துக்கும் போய் 100 ஒரு சின்ன குட்டி 6 inch ஸ்டாச்சுவெல்லாம் $100 பார்த்து இங்கே எவ்வளவோ பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படியே சர்ச்சுக்குள்ளே வந்தால் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எவ்வளோ பேர், எவ்வளோ பெரிய சர்ச்சு, எப்படிப்பட்ட வேலைப்பாடு. அவ்வளோ பேர் இருந்துமே அந்த ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் டிவைன் ஃபீலிங் இருந்தது. ஒண்டர்ஃபுல்லி பில்ட் சர்ச்சு. 1800s கட்டினது அப்படின்றது தான் என்னோடய ஞாபகம். கரெக்டாக பார்த்து வேணால் இங்கே கொடுக்குறேன். அப்படி ப்ரேயரெல்லாம் பண்ணி ஒரு மாதம் அட்டன் பண்ணணும். பியூட்டிஃபுல்லாக மாஸ், அதாவது சண்டே மாஸ் தான் சாட்டர்டே ஈவினிங் அட்டன் பண்ண முடியும். சண்டே போகணும் அப்படிங்கிறது தானே நம்மளோட இது மெயின் கேத்தலிக்ஸோட இதில் இருக்கும். பட் அது அந்த பர்டிகுலர் சண்டே மாஸ் மட்டும் சாட்டர்டே ஈவினிங்கும் வைப்பாங்க. அதனால் சாட்டர்டே ஈவினிங் கூட நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு வே ஆஃப் த கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக கட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த சர்ச்சில் மட்டுமே கிட்டத்தட்ட நான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு 2.5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவ்வளோ அருமையாக இருந்தது. பல விதமான இது மஸ்ட் டூ அப்படின்னு தான் சொல்லுவேன். அங்கே வந்து ஒரு காயின் வந்து நம்ம பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதை கூட பண்ணி எடுத்துக்கிட்டோம். அழகாக வந்துச்சு. ஒரு கோல்ட் காயினில் மாதிரி நமக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் எடுத்தது தாங்க ரிக்ஷா ரைடு. செயின்ட் பேட்ரிக்ஸ் கெத்தீட்ரல்லேருந்து டைம் ஸ்கொயர் வந்து வெறும் 5 நிமிஷம் தான். செம்மையாக இருந்தது.
உண்மையை சொல்லணும்னா கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அங்கே வரைக்கும் நடந்து போக முடியாது அப்படின்றனால சரி இவங்ககிட்ட கேட்போம் எவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்ககிட்ட நல்லா பார்கெயின் பண்ணுங்க. ஏன்னா கத்தீட்ரல்லேருந்து அங்கே கூட்டு போய் விடுறதுக்கு பயங்கரமான பைசா கேட்பாங்க. 1 மினிட்டுக்கு $10 சொன்னாங்க. அங்கே வரைக்கும் போகிறதுக்கு 5 மினிட்னா $50 கணக்காயிடும். ஸோ நாங்கள் $20 பேசினோம். பட் $20 அதிகம் தான். பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. செம்மையாக சுற்றி வளைச்செல்லாம் கூட்டு போனோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ வருஷங்களில் நான் பல தடவை நியூயார்க் போனேன் அப்படின்னாலும் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைமாக ரிக்ஷா ரைடு எடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. டைம் ஸ்கொயரில் என்ன ஆளுங்க தெரியுமா? ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் நீங்கள் வந்து அண்ட் இவ்வளோ ஆளுங்களை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லா சூப்பராக வந்து அந்த டைம் ஸ்கொயரோட அந்த மெயின் பாயிண்டில் வந்து கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டுறாங்க. செம்மையாக இருந்தது அந்த ஃபீல். டைம் ஸ்கொயர் தான் அடிச்சிக்கவே முடியாது. அந்த ஃபீலுக்காகவே வந்து எவ்வளோ தடவை வேணாலும் டைம் ஸ்கொயரை ரிப்பீட்டடாக போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைப்பேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. லைக் டூ மெனி பீப்புளாக இருந்தாது அப்படின்றது ஒரு விஷயம் தான். அப்படின்னாலும் அந்த பில் போர்ட்ஸு அந்த சைன் போர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே அப்படியே செம்மையாக இருந்தது. டிஸ்னி ஸ்டோர் போகணும் அண்ட் M&M வேர்ல்ட் போகணும். இது 2 தான் என் பிள்ளை கேட்டது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டிஸ்னி ஸ்டோருக்கு வந்தோம். நிறைய ஸ்டஃப்ஸ் வச்சுருந்தாங்க. டிஸ்னி கலெக்ஷன்ஸ், பேக்ஸு, ஹெட் பேண்ட்ஸ்லேருந்து மக்ஸு, கிக்ஸு, அவங்களோட ஆஸ் யூஷுவல் அவங்களோட டாய்ஸ், மின்னி, மிக்கி, இன்னும் நிறைய ஃப்ரோசன் டாய்ஸ்ன்னு இந்த மாதிரி பல விதமான டாய்ஸ் இருந்தது. எனக்கு வந்து நிஜமாகவே சொல்லணுன்னா எனக்கு இந்த மக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பியூட்டிஃபுல் மக்கு. இந்த ஒரு மக்கே $20 இருந்தது. டிஃப்ரெண்ட் வினி த பூ, ஃப்ரோசன் பிரின்சஸ்ஸு, மிக்கி, மின்னி, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அப்புறம் இந்த மினியேச்சர் டாய்ஸ் வந்து எனக்கு கலெக்ட் பண்ணுறது பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக ஒரு ஆசை கூட. ஆனால் நான் வந்து மின்னி அண்ட் மிக்கியோட ஃபுல் வாங்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் இங்கே அது இல்லைங்க. ஐ எம் ஆல் டைம் ஃபேன் ஆஃப் மின்னி அண்ட் மிக்கி. ஸோ பட் இந்த பிரின்சஸோட கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சி அதை வாங்கிட்டு வந்தோம். வெளியே வந்தால் நல்லா சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் கிடைக்குங்க. மஸ்ட் ட்ரை. நம்ம ஊரில் இந்த காளானெல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் நினச்சிக்கோங்க சரிங்களா. சுத்தபத்தமாக இருக்கணும்லாம் நினச்சிங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தடவை தான் அப்படிங்கிறனால மஸ்ட் ட்ரை. நாங்கள் கைரோ ரேப் எப்போவுமே ட்ரை பண்ணுவோம். ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட்ஸ் ஆஃப் ஆல் டைம். அப்படி அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு பார்த்துட்டு அங்கே நிறுத்தி அதையுமே வாங்கி முடித்தோம். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஷோஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதையுமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்த கடை தான் M&M வேர்ல்டு. என் பிள்ளை இதுக்காகவே உயிர் விட்டா அப்படின்ற மாதிரி சொல்லணும். டிஸ்னியை விட அவள் அதிகமாக M&M ஸ்டோரில் வந்து பயங்கர எக்ஸைட் ஆனால் உள்ளே வந்தால் எங்கே பார்த்தாலும் M&M தான். M&M ஷாப்ஸில் இன்னொரு என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரில் வந்து நம்மளோட ஃபோட்டோவை பர்சனலைஸ் பண்ணி அந்த M&M சாக்லேட்ஸில் போட்டு வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம பேரை பர்சனலைஸ் பண்ணி அந்த சாக்லேட்டில் போட்டு வாங்கிக்கலாம். நிறைய பர்சனலைசேஷன் அந்த சாக்லேட்லேயே போட்டு தருவாங்க. அதுக்கு சரியான லைனு, க்யூவு. ஆனால் நம்ம இன்னும் ஆன்லைன்லேயே கூட பண்ணலாங்க. அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து முன்னாடியே வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எழுதி எங்களோட அக்கா ஒருத்தவங்க அவங்க கொடுத்து அனுப்புனாங்க. என் வீட்டுக்காரோட அக்காலாம் வந்து இவளுக்கு கிஃப்டெல்லாம் பண்ணாங்க. சரி இவளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து ஒரு பேக் கொடுத்து பார்ப்போம் உனக்கு என்ன கலர் வேணுமோ நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னால் அக்கா இதாண்டா சாக்கு அப்படின்னு பேக்கே ரொப்பிட்டு ஸோ அப்படியே மொத்தத்தில் டயர்ட் ஆகிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ரூமுக்கு வந்துட்டோங்க. ஐயோ சாமி செம்ம டயர்டு. வர்ற வழியில் இவரோட ஃப்ரெண்டு ஒரு ஃபேமிலி அவங்க இருக்காங்க. அவங்களையும் மீட் பண்ணிவிட்டு அவங்க டின்னர் கூப்பிட்ருந்தாங்க. அங்கே சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுன்னு பாருங்கள். ஐ மீன் ரூமுக்கு வந்தாச்சு. நீ தூங்குறதாங்க. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு மிச்சது. ஓகேவா?